தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும்? ஸோ காதலர் தினத்த அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா கும்ப ராசிக்காரர்கள். கும்பம்ன்னு சொல்லும்போதே வந்துட்டு கோயில் மேல இருக்கிற கும்பம். கும்பத்த வச்சு தான் எல்லாருமே எல்லா வழிபாடுமே பண்ணுவோம். அந்த கும்பம் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடக்கவே நடக்காது. இந்த கும்ப ராசிக்காரர்கள். ஏன்னா கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே, இவர் வந்துட்டு எல்லாத்தையும் அளந்து பார்த்து தானே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காதல இவர் எவ்வளோ அளந்து பார்ப்பாரு? காதல எப்படி போய் சொல்லுவாரு? காதல் முதல்ல இவங்களுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பாம்மா. பொதுவா பாருங்க, கும்பத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம். என் கணக்கு எப்பயுமே லாப கணக்கு. லாபம் தான். லாப கணக்கு. கூட்டி கழிச்சு, கூட்டி கழிச்சு, கூட்டி கழிச்சு நான் லாப கணக்கு தான் போடுவேன். அது எல்லா ஆஸ்பெக்ட்லயும். அது காதலானா இருக்கட்டும், திருமணமானா இருக்கட்டும், அதே மாரி வேலையானா இருக்கட்டும். வாழ்க்கையில ஒரு முறையேனும் நான் பிசினஸ் செஞ்சு பார்க்கணும். அப்டின்ற எண்ணம் மகரத்துக்கும் உண்டு, கும்பத்துக்கும் உண்டு அப்டின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். காதல் கல்யாணம் தான். ஆமா. லவ் பண்ணி தான் கல்யாணம் லவ் பண்ணிக்கணும். மேரேஜ் இதுதான் தான். நான் புரியாதவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரியாத ஆள நீ கை நீட்டினா எப்படி தாலி நல்லா கட்டிக்க முடியும்? பழகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆமா. ஓகே. எனக்கு மனசுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதே மாரி லவ் பண்ணிட்டு ஐய்யயோ! எங்க வீட்ல வேணான்றாங்க. எங்க அப்பா என்ன பாத்தீங்கன்னா, தூக்க மாட்டிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன பொண்ணே வேணான்றாரு. சொத்து குடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்டிலாம் சொல்லி பயந்து ஒதுங்கக்கூடிய ராசி கும்பம் கிடையாது. ஆண் ராசி. சனிதான் ராசி அதிபன். தைரியம் உண்டு. பொதுவா பாத்தீங்கன்னா, ஆ ஒரு தப்பு செஞ்சா அத ஒத்துக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும். எல்லாரும் அத மழுப்பி, அத மாத்தி, பொய் சொல்லி அப்டிதான் எஸ்கேப் ஆவாங்க. கும்பம் அப்டிலாம் கிடையாது. தப்பு செஞ்சா, ஆமா ஹானஸ்ட்டா நான் தப்பு செஞ்சேன். நீ அந்த பொண்ண லவ் பண்ணியா? ஆமா லவ் பண்ணேன். ஏன் லவ் பண்ண? அந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். எத பார்த்து கும்பம் லவ் பண்ணும்? தெரியாது. கும்பத்துக்கு பார்த்த உடனே புடிக்கணும். அவ்வளதான். பிடிக்கணும். புடிக்கணும். ஏன் புடிச்சுச்சு? கும்பத்துக்கு பதில் சொல்ல தெரியாது. ஓ! ஏன் புடிச்சுச்சு? தெரியாது. பொண்ணு அழகா இருக்குன்னு புடிச்சுச்சா? தெரியல. பொண்ணு நல்லா நீட்டா பழகுது. அதனால புடிச்சிருக்கா? தெரியல. பொண்ணு வசதியா இருக்கு. அதனால புடிச்சிருக்கா? தெரியல. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. அதனால புடிச்சிருக்கா? தெரியல. அப்ப என்ன பார்த்து தான்ப்பா உனக்கு புடிச்சுச்சு? எதுதான் உன்னை தெரியல. கவர்ந்தது? அதுதான். அப்படிங்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த வடிவேலு கேட்பாரு. என்னிடம் இருக்கும் சிரிப்பா? இல்ல நடையா? அதேதான். அதே மாரி உனக்கு எதுதான்ப்பா பிடிச்சுச்சு அப்படின்னா ஆமா. தெரியாது. 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 ம். ஆனா, இந்த ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாமே அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது அப்டின்னா கும்பத்துக்கு. நெறைய பேர் நம்ம பார்த்திருப்போம்மா. அதாவது இவங்க பக்கா ஒரு கலாச்சாரமான குடும்பமா இருக்கும். வெள்ளைக்கார பொண்ணுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணின்னு வந்திருப்பான். மதராசப்பட்டன காதல். அந்த மாதிரி. மதராசப்பட்டின காதல் மாதிரி. பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு போயிடும். ஆமா, ஆமா. அதாவது அவருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜே தெரியாது ஆர்யாக்கு. ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாரு. இல்லீங்களா? அது எப்படி அவங்க இவரு இங்கிட்டு கம்யூனிகேட் தமிழ்ல பாடிட்டு இருப்பாரு. அது இங்கிலீஷ்ல அங்கிட்டு பாடிட்டு இருக்கும் அந்த ஆமா. பாட்டுலயே. அந்த மாரி தான். லவ் பண்ணி அதுல அவங்க சேர மாட்டாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா, அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ கும்பராசி சேர்ந்துருவாங்க. சேர்ந்துருவாங்க. எவ்வளவு தூர காதலா இருந்தாலும் கடல் தாண்டி காதலித்தாலும் அந்த காதல் ஒன்று சேரும். ஆமா. அப்படிங்க. காதலுக்காக குடும்பத்த விட்டுட்டு போறவங்களும் கும்பம் தான். நான் அந்த பொண்ண லவ் பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா, நெறைய நான் பார்த்திருக்கேன். நீங்க அந்த மாரி பார்த்திருக்கீங்களா தெரியல. லேடீஸ் நீக்ரோ பெர்சன்ஸ கல்யாணம் பண்ணி ஆமா வாழ்ந்திருப்பாங்க. நெறைய பேரு பார்த்திருக்கீங்க இல்லீங்களா? பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அவங்க வீட்ல ஒத்துந்திருக்க மாட்டாங்க. ஐயோ! நீக்ரோ ஒத்துக்க மாட்டேன். ஐயோ! வெள்ளைக்காரன் ஒத்துக்க மாட்டேன். அவங்க ஃபேமிலிய விட்டுட்டு கல்யாணம் பண்ணின்னு அவங்க கூட வாழ்வாங்க. ஏன் அப்டின்னா, என்ன அவங்க நம்புனாங்க. லவ் பண்ணும்போது என்ன நம்புனாங்க. எனக்கு அவங்கள புடிச்சிருந்துச்சு. நானும் லவ்வ சொன்னேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டைரக்ட்டா போய் சொல்லுவாங்கம்மா. டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க முதலே பார்க்கும்போதே ஒரு பெரிய கணக்க அவங்க மனசுக்குள்ள போட்டுருவாங்க. இது நம்மளுக்கு ஒத்து வரும். ஒத்து வராது அப்படின்ற கணக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா காலபுருஷனுக்கே 11ஆம் பாவம் அப்படின்றதுனால அந்த கணக்கு இருந்துட்டே இருக்கும். லாப கணக்கு இருக்கும் எப்பயுமே கும்பத்துக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? நேரா போயிட்டு லவ்வ சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே. இந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்கிறானா ஓகே. இல்லன்னா அவங்கள அக்செப்ட் பண்ணல, பிடிக்கல அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஜென்யூனிட்டி இருக்கும் அதுலயும். சோ ரொம்ப ஜென்யூன் இருக்கும். ரொம்ப ஜென்யூனிட்டி இருக்கும். அதே மாரி நம்பிட்டாங்க அப்படின்னா, வீட்ல என்ன நான் தூக்க மாட்டிக்கணும் கயிறு தூக்கி கழுத்துல மாட்டிக்கினா கூட, "நீ மாட்டிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி போயிட்டே மாட்டி இருப்பாங்க. கீட்டி முடி சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு போறேன். போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, ஓகே. என்ன அவன் நம்புனான். அந்த பையன் என்ன 100க்கு 100% நம்புனான். நான் எப்படி ஏமாத்துறது? அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அவங்க வந்துட்டு காதல் அப்படின்னு சொல்லும்போது, காதல்ல மட்டும் தான் இப்படி இருப்பாங்களா? இல்ல சுத்தி இருக்க அம்மா, அப்பா எல்லார் மேலயுமே அன்பா இருப்பாங்களா? எல்லார் மேலயும் அன்பா இருப்பாங்கம்மா. ஆனா, எப்ப ஃபேமிலில அநியாயமா பண்றாங்களோ, ஒரு பொண்ண நான் முழுசா லவ் பண்ணேன். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். நான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டேன். நான் வெளிநாட்டுக்கு படிக்க போனேன். அங்க பொண்ண புடிச்சுச்சு. நான் அந்த பொண்ண ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நீ வேண்டான்றி எப்படி நியாயம்? அந்த நியாயத்த மீறி பெரும்பாலும் நடக்க மாட்டாங்க. நடக்க மாட்டாங்க. ஆமா. நியாயப்படி நடப்பாங்க. நியாயப்படி நடப்பாங்க. ஓகே. கும்பராசி அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு மங்களகரமான ஒரு ராசி. கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே சில விஷயங்கள்ல ரொம்ப நீட் அண்ட் ஜென்யூனா இருப்பாங்க.
ஸோ இது இப்படி தான் பண்ணணும். இந்த வழியில போனோம்னா, அந்த வழியில தான் போணும். இத வந்து இந்த சைடு கட் பண்ணி போனா, அது போக்கூடாது அப்படிங்கிற மாரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க எந்த மாதிரியான காதலிய தேர்ந்தெடுப்பாங்க? காதலனாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், என்ன மாரியான ஆட்கள செலக்ட் பண்ணுவாங்க? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கும்பம் நெறைய அட்ராக்ட் ஆவறது கடகம் கிட்டயும், மேஷம் கிட்டயும் அட்ராக்ட் ஆகும். ஓ! ஆனா கடகமும், மேஷமும் இவங்களுக்கு ஒத்து வருவாங்களா? ஒத்து வர மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒத்து வர மாட்டாங்க. அந்த மாரி லவ்வா இருந்தா பிரேக்கப் நோக்கி போகுது. அந்த மாரி லவ் இல்ல. அந்த பர்ட்டிகுலர் ராசி ஆனா அந்த பர்ட்டிகுலர் ராசிய வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்றவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் அந்த வந்து கடகமா, மேஷமா இல்ல அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, எத பத்தியுமே யோசிக்காம கல்யாணம் அப்டின்றது பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இவங்களோட லவ் வந்து எத பார்த்து அமையுது அப்டின்னா, ஒரு பொண்ண பார்க்குறேன். பொண்ண பார்த்த உடனே புடிக்குது. அது சனியினோட ராசி அப்டின்றத அந்த பொண்ண பார்த்தா எனக்கு நல்ல பொண்ணா தெரியுது ஃபர்ஸ்ட் விஷயம். நல்ல பொண்ணா தெரியுது. ஆ அதுக்கும் மேல அந்த பொண்ண நான் கொஞ்சம் ஒரு நெறைய நாள் அப்சர்வ் பண்றதில்ல. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்லயே அந்த பொண்ண கிளீனா நான் ஜட்ஜ் பண்ணிடுறேன். எனக்கு இன்பில்ட்டாவே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் கும்பம். அந்த பொண்ண பார்த்தா எனக்கு நல்ல பொண்ணா தெரியுது. அந்த ஒரு நல்ல பொண்ணா தெரியுதுன்ற ஒத்த வார்த்தை போதும் அவங்களுக்கு. ஒரு பையன பார்த்தா நல்ல பையனா தெரியறான். அனலைஸ்லாம் பெருசா இன் டெப்த் அனலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உன் பாஸ்டும் வேணாம், இதுவும் வேணாம். நீ நீ என் கூட வா. இதுவரைக்கும் நீ முதல்ல உனக்கு லவ் பிரேக்கப் இருந்துச்சா? நீ சொன்னா, நீ வந்து ஆல்ரெடி லவ் பண்ணியா? ஆல்ரெடி வந்து உன் லைஃப்ல யாராவது இருந்தாங்களா? அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணா சொல்லுதுன்னா, "ஓ! அப்படியா? சரி விடு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத பத்தி கவலைப்படாத. இனிமேல் பட்டு நம்ம நல்ல லைஃப் வாழலாம்." அந்த ஒரு மைண்ட் செட் உண்டு. பிராட் மைண்ட் கும்பத்துக்கு உண்டு. கும்பத்துக்கு உண்டு. ஸோ கும்பத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் காதல சொல்லும்போதே என்ன கலர் போட்டுட்டு போணும்? என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்தா, அந்த காதல் ஒரு ஒரு சமாதானத்துல முடியும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, கும்பம் அதுவும் வந்து சனியினோட ராசி தானே. அப்போ வந்து இவங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, பிளாக் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ப்ளூ மோஸ்ட் ரொம்ப ஆஃப் பிடிக்கும். பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கும் பிளாக்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். இவங்க ட்ரெஸ் எடுத்து குடுக்கறதா பிளாக் எடுத்து குடுக்கறது. நல்ல ஒரு ராயல் ப்ளூல எடுத்து குடுக்கறது, நேவி ப்ளூல எடுத்து குடுக்கறது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படிதான் கிஃப்ட்டே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாருங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும் அனலைஸ் பண்றத விட, இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு இது பிடிக்கும். அப்படின்னு எடுத்து போய் குடுத்தாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கும். ஓ! சூப்பர், சூப்பர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஒருத்தவங்களோட மனசுக்குள்ள ஊடுருவி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்றது, ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்லயே அவங்க கண்டுபிடிச்சுடுவாங்க. கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ இவங்களுக்கு கண்டுபிடிச்சுடுவாங்க. இதுதான் தேவைப்படுது அப்படிங்கிறத தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சுடுவாங்க. கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி அவங்களுக்கு வந்து பாருங்க, நெறைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கும்பத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாவது பிசினஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை. அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆயிடுவாங்க. சக்சஸ் ஆயிட்ட பின்னாடி எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம் அப்படின்னு வேற பிசினஸ்க்கு போவாங்க. ஏன்னா, இந்த ஜெயம் ரவி சார் எதுலயுமே ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாரு பாத்தீங்க, கிக் வேணும், கிக் வேணும் கிக் அப்படின்னு. வேணும். அந்த மாரி நான் புதுசா சாதிக்கணும். சாதிச்சிட்ட பின்னாடி எனக்கு அந்த தொழில்ல இருக்க கிக்கு போயிடுது. நான் இன்னொரு தொழில் போறேன். எத்தன பிசினஸ்னாலும் சக்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கும்பத்துக்கு. கும்பத்துக்கு உண்டு. ஸோ கும்பராசிக்காரர்கள் சொல்லும்போது, அவங்களோட காதல் வந்து திருமணத்துல முடிய வாய்ப்பு இருக்கா? நெறைய மேக்ஸிமம் வந்து திருமணம் பண்ணிப்பாங்க. அதுதான் எனக்கு தைரியம் இருக்கு. எனக்கு லவ் பண்றது தைரியம் இருக்கு. அத விட லவ் பண்றத சொல்றதுக்கு தைரியம் இருக்கு. அத விட எதிர்த்தாங்க அப்டின்னா வீட்ட விட்டு போய் திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு. அப்புறம் நான் மேக்ஸிமம் அது வந்து பாத்தீங்கன்னா, சக்சஸ்ல முடிஞ்சிருது. மேஷமும், கடகமா இல்லாத பட்சத்துல சக்சஸ்ல முடிஞ்சிருது அப்டின்னு ஓகே, சொல்லலாமா. ஓகே. கும்பராசிக்காரர்கள் காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க. அதுவும் கடல் தாண்டி காதலிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றி.